அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் திருக்கனூர் கரும்பு கோட்டத்துக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்திலிருந்து ரமணன் பேசுகிறேன். சுமாராக ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தார் தான் கரும்பு சாகுபடி செய்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு பயிர் சாகுபடி செஞ்சுன்னு வந்தோம். இப்போ கரும்பு சாகுபடி செய்யலான்ற மாதிரி சூப்பர்வைசர் சொன்னார். சரி சார் செய்கிறேன், ஆனால் நான் வேலைக்கு போகிறதுனால என்னால் தண்ணிலாம் பாச முடியாது. இப்போ கரும்பு சாகுபடி செய்யறதுக்கு வேறு ஏதாவது எளிமையான வழி இருந்தால் ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னேன். சூப்பர்வைசர்கிட்ட சொன்னதுக்கு அவர் சொட்டு நீர் போட்டு கரும்பு நடவு செய்யலான்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆல்ரெடி இடைவெளியில் மிஷின் மூலயமா பூமிக்குள்ளே சொட்டு நீர் பைப்பை எனக்கு போட்டு கொடுத்தாங்க. சூப்பர்வைசர் சொன்ன மாதிரி நான் நிலத்தடி சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கரும்பு நடவு செஞ்சுட்டேன். ஆலையில் என்ன சொன்னாங்கன்னா 86-032 என்ற கரும்பு ரகம் நீங்கள் சாகுபடி செய்யுங்க, அதில் நல்லா உங்களுக்கு மகசூலும் தரும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் நல்லா இருக்குது, கிளப்பு அதிகமாக வருதுன்ற மாதிரி ஆலைக்கார் பரிந்துரை சொன்னபடி நான் செஞ்சேன். ஆலக்காரங்கிட்ட நான் விதைப்புல் கேட்டேன். அவங்க விதைப்புல்லாம் வேணாம், ஒற்றை நாற்று முறை நல்லா இருக்குது, கிளப்புகள் அதிகமாக வருது, நீங்கள் அதை சாகுபடி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது ஏக்கருக்கே நமக்கு 6000 நாற்று தான் ஆச்சு. அதில் மேன் பவரும் நமக்கு ரொம்ப கம்மியாச்சு. அதனால் எனக்கு அதுவே பெஸ்ட்டாக இருந்ததுனால அதை செஞ்சேன். ஆனால் நடவு செஞ்ச 30ஆவது நாளில் கோரஜன் லிக்விட் தெளிக்க சொன்னாங்க. அதையும் தெளிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 90ஆவது நாளில் பார் அமைக்கும் போது கவர் கோர்னை வச்சு அன்னைக்கு ஏக்கருக்கு 8 கிலோ போட்டு நான் பார் அமைச்சு கொடுத்தேன். கிளப்பு வர்றதுக்காக ஆலக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா சம்மர்தா கோர்னை போடுங்கன்னு சொன்னாங்க. நான் உரத்து மூலயமா 2 வாட்டி கொடுத்தேன். அது எனக்கு நல்ல கிளப்பு வந்தது. கரும்பு நாட்டை 15ஆவது நாள்ல இருந்து உரம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் சொட்டு நீரில் எப்படி உரம் கொடுக்குதுன்னு தெரிலன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க ஒரு அட்டவணை மூலயமா கொடுத்தாங்க. அதன்படி ஒயிட் பொட்டாஷு, யூரியா, கியூமிக் ஆசிடை சொட்டு நீர் மூலயமா வாரம் ஒரு முறை 1/2 லிட்டர் கலந்து கொடுத்தேன். 2வது மாதமும் 3வது மாதமும் காம்ப்ளெக்ஸ் உரத்தை நம்ம கால் அணைக்கும் போது அதை போட்டு தான் நான் காலே அணைச்சேன். இப்போ நமக்கு அகலப்பார் போட்டதுனால நமக்கு களை எடுக்கிறதும் கால் மடிக்கிறதும் மினி டிராக்டர் மூலயமா செஞ்சதுனால நமக்கு ஆள் கூலியை விட இது ரொம்ப செலவு கம்மியாச்சு. நல்லாவும் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு 6 மாதம் ஆன உடனே ஆளை வர வச்சு நான் சோளை உரிக்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆள் வர வச்சு சோலையை உரிச்சு விட்டுட்டேன். கரும்புல இடைக்கணவு புழு வர்றதை தடுக்கிறதுக்காக டெட்ராகோலை நம்மகிட்ட கொடுத்தாங்க. அதை நான் கரும்புல விட்டுட்டேன். 2025 ஜூன் மாதம் கரும்பு நான் நடவு பண்ணேன். இப்போ 2026 ஜூலை மாதம் முதல் வாரத்திலே கரும்பு வெட்டிட்டேன். சரியாக 12 மாதத்துல தான் நான் கரும்பு வெட்டினேன். இதுதான் நம்ம நிலம். நம்ம நிலம் 1 ஏக்கர் 20 சென்ட்டு. இதில் நான் 108.8 டன் வெட்டினேன். இப்போ 1 ஏக்கருக்குன்னு பார்த்தா சராசரியாக 90.7 டன் வருது. இப்போ கரும்பு நம்ம நட்டதுலேருந்து வெட்டின வரைக்கும் செலவுன்னு பார்த்தா 1,74,000 ஆயிருக்கு. நம்ம வெட்டின கரும்புக்கு 108.8 டன்னுக்கு கரும்பு பணம் மற்றும் தமிழ்நாடு அரசு கொடுக்குற ஊக்கத்தொகை ரெண்டும் சேர்த்து 3,96,000 ரூபா வந்திருக்கு. இப்போ கரும்பு வந்த பணத்தில் எனக்கு செலவு பண்ணது போக எனக்கு லாபம் மட்டுமே 1,85,000 ரூபா கிடச்சிருக்கு. நிறைய எல்லா விவசாயியும் இதே மாதிரி அகலப்பார் அமைச்சு சொட்டு நீர் பாசனம் மூலயமா ஒற்றை பருவ நாற்று மூலயமா 86-032 என்ற ரகத்தை நீங்கள் சாகுபடி செஞ்சு நீங்களும் அதிக லாபம் எடுக்கணும்னு உங்களை எல்லாருமே நான் கேட்டேன். அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு எனக்கு பெருதுணையாக உதவி செய்த ஆலை அதிகாரிகளுக்கும் எனக்கு சொட்டு நீர் அமைக்க மானியம் கொடுத்த அரசுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.